இன்றைக்கி நம்ம வந்து ஆனியன் வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆனியன் வெப்சைட்டோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சயின்ஸ் ரிசர்ச் பர்பஸ்க்கும் முக்கியமான தகவல் வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு தான் அந்த ஆனியன் வெப்சைட்டு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இதை வந்து தப்பான வழியில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனியன் வெப்சைட்னாலே ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கிடுங்க, சரிங்களா? இந்த சேனலை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆனியன் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். லைவாகவே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் உங்களுக்கான தகவல்களை ஷேர் பண்ணுறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும், அதாவது லீகலான, அதாவது எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. இதை வந்து கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும். ஸோ நீங்கள் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா நம்ம சேனல் வந்து எந்த பொறுப்பும் ஆகாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டியில் இன்னும் நல்ல டெக்னாலஜி நல்லா வளரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்கில் இன்னும் நிறையா இதை விட இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வீடியோஸ் நிறைய வரப்போகுது, சரிங்களா? ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து போதுமான அளவு கிடைக்கல அப்படிங்கிற வந்து சூழ்நிலை வராது. மேக்ஸிமம் நீங்கள் பெட்டர் நாலேஜை கெயின் பண்ணுற அளவுக்கு தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆனியன் வெப்சைட் உருவாக்குறதுக்கான வேலையை பார்க்கலாம், சரிங்களா? ஆனியன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் மூலமாகவும் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆனியனோட லிங்கிங் ஜென்ரேட் பண்ணலாம். டெர்மினல் மூலமாகவும் அந்த சர்வீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம். நான் உபுண்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா எப்போவுமே டெர்மினல் தான். ஸோ டெர்மினல் வழியாக அந்த சர்வீஸை நான் இன்ஸ்டால் பண்ணி நான் ஒரு ஆனியனோட லிங்கை கிரியேட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஆனியனோட லிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் உங்கள் வெப் சர்வீஸ் ஆக்டிவேட்டாக இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி வந்து என்னோட அப்பாச்சி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி அப்பாச்சியோட டிஃபால்ட் பேஜ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 127.0.0.1, சரிங்களா? இந்த விஷயம் என்னன்னா லோக்கல் ஹோஸ்ட் தான் மென்ஷன் பண்ணும், சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்கள் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆனியன் சர்வீஸ் மூலமாக வந்து ஆனியனோட லிங்க்கை ஜென்ரேட் பண்ணுவீங்க. அந்த லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் வெப்சைட்டோட டொமைன் நேம் எதுவும் அதேமாதிரி டார் நெட்வொர்க்கில் அந்த ஒரு லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து ஆக்டிவேட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் சிஸ்டம் எப்போல்லாம் ஆக்டிவேட்டில் இருக்கோ அந்த லிங்க் வந்து அந்த டைமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் வந்து லிங்க்கை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேணால் எனக்கு வந்து சரியான விஷயம் வந்து நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஆல்ரெடி வந்து நான் அதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதே லிங்க்கில் ஒர்க்காக தான் நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆனியன் லிங்க் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது தான் நான் காமிக்க போகிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து டெர்மினலில் போகிறேன். இப்போ டெர்மினல் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டார் சர்வீஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்னோட சிஸ்டத்தை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த அப்டேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டோட நாலேஜே தெரியாமல் நிறைய பேர் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, நிறைய டெவலப்பர்ஸ் வந்து பக் ஃபிக்ஸிங்கு சாஃப்ட்வேர் ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேற்று சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம சிஸ்டத்தில் இருக்காது. ஸோ அந்த சிஸ்டத்தை நம்ம அப்டேட் பண்ணுறது மூலமாக நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இருக்கும், சரிங்களா? sudo apt அப்டேட் இந்த கமாண்டு கொடுத்துட்டு உங்களோட சூப்பர் யூசர் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இந்த அப்டேட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் எப்பவுமே பேக்கேஜை இனிஷியேட் பண்ணணும். இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதாவது இது எப்படின்னு அவசியம் இல்லை, பட் வந்து இப்படி பண்ணுறது வந்து ஆல்ரெடி உள்ள பேக்கேஜை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம், சரிங்களா? இது வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் மற்ற சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேக்கேஜ் அப் டு டேட்டில் நம்மகிட்ட இருக்கட்டும்ங்கிறத நம்ம அதை பண்ணுறோம், சரிங்களா? சரி, அடுத்து என்னென்னா நம்ம டாரோட சர்வீஸை வந்து நம்ம டெர்மினல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். sudo apt install tar, சரிங்களா? இந்த -y எதுக்கு நான் அதாவது -y கொடுக்க போகிறேன். இந்த -y எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டார் மட்டும் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இடையில வந்து இதை ஸ்பேஸ்லாம் வேணுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் எஸ்ஆர் நோக்கி இருக்கும். ஸோ அதை நான் இதிலேயே நான் வந்து பேராமீட்டராக கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆயிரும். இப்போ எனக்கு டார் சர்வீஸ் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நெட்வொர்க் பொறுத்த ஸ்பீடை பொறுத்து தான் ஒருக்கும் கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகும், சரிங்களா? ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, டக்குன்னு முடிஞ்சிடும். சரி, இப்போ வந்து டார் சர்வீஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ அந்த டார் சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா, நமக்கு சர்வீஸ் ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணலாம். sudo status system ctl status star.
இதை நம்ம கொடுத்துட்டாலே வந்து ஸ்டார் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் வந்து ஆக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரி, ஓகே, ரைட். இதில் வந்து நம்ம வெளியில் வந்துக்கலாம் அந்த பேஜை. சரி, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டார் யூஆர்எல் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்க வெப்சைட்டை ஸ்டார் மூலமாக கம்யூனிகேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி டாருக்குன்னு தனியாக வெப்சைட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, டார் வந்து எப்போவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட உபுண்டு சிஸ்டத்தில் வந்து எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலும் இடிசியில் தான் இருக்கும். அதே மாதிரி டாரோட கான்ஃபிகரேஷன் ஃபைலும் அந்த இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துக்கலாம். /etc/tar ls. இதில் பார்த்தீங்கன்னா டார்சி TORC. சரிங்களா? இந்த ஃபைல் தான் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். sudo நான் நானோ எடிட்டர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 2 லைன் இருக்கும். சரிங்களா? அதாவது டாரோட சர்வீஸையும் ஒரு டேரக்டரின்னு இருக்கும். அதேமாதிரி டார் சர்வீஸ் போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டையும் எனபிள் பண்ணால் மட்டும் தான் டார் லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? அதை நான் ஏன்னு சொல்கிறேன். இதில் ஆல்ரெடி எனக்கு அந்த வேர்ட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதற்கு பார்த்தீங்கன்னா டார் சர்வீஸ் டேரக்டரி, டார் சர்வீஸ் போர்ட்டுன்னு இருக்குல்ல, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சர்வீஸ் டேரக்டரியும் சர்வீஸ் போர்ட்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒர்க்கிங்கில் இருக்கும். சரிங்களா? எப்போ ஆஷ் கொடுக்குறீங்களோ அது வந்து வெறும் டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணோம். ஆஷ் கொடுக்காம இந்த மாதிரி வச்சிருக்கும் போது அது வந்து இந்த சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கிறது ஒரு லைனாக வந்து எடுத்துக்கும். சரிங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா 127.0.0.1.80. சரிங்களா? இதுதான் லோக்கல் ஹோஸ்ட்டு. 80 வந்து வெப்சைட் ரன் ஆகுது. டாரோட போர்ட்டில் எனக்கு 80 எனக்கு ரன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுன்னு நான் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஆல்ரெடி உள்ள ரேண்டமாக போட்டு. ஸோ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், இதை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல தான் வந்து உங்கள் டார் லிங்க் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் எந்த லொக்கேஷன் கொடுத்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. இந்த இடத்துக்குள்ளே தான் ஹோஸ்ட் நேம் ஃபைல் இருக்கும், அதில் தான் டார் லிங்க் ஜென்ரேட் ஆகும். சரி, ஓகேவா? நம்ம இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். வேறு லிப் டார் ரிட்டர்ன் சர்வீஸில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, காப்பி பண்ணி வச்சுங்களா? இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ண போகிறேன். சரி, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் வந்து டார் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? அது ஒன்றும் இல்லை, ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் தான் மறுபடியும் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து லோட் ஆகும், அப்போ தான் வந்து டார் லிங்க் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபைல் நேம் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து ஃபைண்ட் கமெண்ட் கொடுத்து ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைண்டு இல்லை பேஸ்ட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் இந்த ஃபைலில் தான் இருக்கும் லிங்க்கு. ஓகே, பெர்மிஷன் டினைட். ஆக்சுவலி இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் டினைன்னு சொல்லுது. நம்ம சூப்பர் யூஸராக இருந்து அது கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபைல் இருக்குது. சரிங்களா? சரி, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ கேட் கமெண்ட் கொடுத்து உள்ளோட தான் நம்ம பார்த்துக்கலாம். சூடோ கொடுத்து கேட் கொடுத்து இந்த லொக்கேஷனை கொடுத்து ஹோஸ்ட் நேம். ஓகே, உங்களுக்கு ஒரு ஆனியன் லிங்க் ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, இந்த ஆனியன் லிங்கை வந்து நீங்கள் டார் ப்ரௌசரில் எங்கே இருந்தனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் வந்து டார் ப்ரௌசரை நான் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக டாரை நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டார் ப்ரௌசர் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். டார் ப்ராஜெக்டில் போட்டு நம்ம டார் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால லினக்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் எல்லாமே டவுன்லோட் எல்லாமே நடக்கும். இப்போ அவ்வளோதான். நீங்கள் நினச்ச மாதிரி சிம்பிளாக ஒரு டார் வெப்சைட்டை நீங்கள் ஆல்ரெடி டாரோட டொமைனை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. அது வந்து டார் வெப்சைட்டுன்னு சொல்ல முடியாது, டாரோட டொமைன். சரிங்களா? இந்த டொமைனை பொறுத்து தான் வந்து உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஆகி டீக்ரிப்ட் ஆகி அந்த இது எல்லாமே டாரோட ரிலே வழியாக எல்லாமே ட்ராவல் ஆகும். சரிங்களா? இப்போ டார் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த சர்வீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்வீஸ் இல்லாமல் இந்த விஷயத்தையுமே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். ஆக்சுவலி டார் சர்வீஸை யூஸ் பண்ணி உங்களோட டெர்மினலில் உள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே டார் நெட்வொர்க் வழியாக கனெக்ட் பண்ணலாம். நீங்கள்லாம் ப்ரௌசரில் மட்டும் தான் டார் இன்ஸ்டால் பண்ணால் டாரோட வெப்சைட் வந்து லிங்க் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குறீங்க, ஒரு டெர்மினலான ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயுமே டார் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் ஆக்சஸ் பண்ணலாம். நிறைய வெப்சைட்டை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது டார் நெட்வொர்க்லேயே ட்ராவல் ஆகி போயிட்டு
உங்கள் டேட்டா ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் மேக்ஸிமம் வந்து டெர்மினல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ டெர்மினல்லையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எனக்கு ப்ரௌசரில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அப்போ டார் ப்ரௌசர் வந்து நமக்கு லினக்ஸ்க்கான வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் டேரெக்டாக வந்து இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ப்ரிப்பேர் ஆகி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் சரிங்களா. விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே டக்குன்னு இன்ஸ்டாலேஷன் இதில் பண்ணிட முடியாது. ஸோ இது வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு பேக்கேஜாக தான் இருக்கும். அந்த பேக்கேஜை வந்து அன்சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக டெர்மினல் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் மேக்ஸிமம் உபுண்டுல கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ விண்டோஸில் வந்து டபுள் கிளிக் பண்ணாலே நீங்கள் இன்ஸ்டால் ஆயிரும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டார் ப்ரௌசரை வந்து டவுன்லோட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இருக்குது எக்ஸ்ட்ராக்டான ஃபோல்டர் தான் வந்துருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதுதான் என்னோட வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டார் ப்ரௌசர் அப்ளிகேஷன் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு என் டெர்மினலுக்கு போய் அந்த லொக்கேஷன் நான் போகிறேன் சரிங்களா. டெர்மினலுக்கு வந்துட்டேன், சிடி கொடுத்து பேஸ்ட். ஓகே, எனக்கு அந்த லொக்கேஷன் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் ப்ரௌசர் டாட் டெஸ்க்டாப் ஒன்று இருக்குது சரிங்களா. இதை நான் பேஷ் ஸ்கிரிப்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு இது ஒர்க் ஆகும் சரிங்களா. டாட் ஸ்லாஷ்னா ஒன்றில் கரண்ட் ஃபோல்டரில் எனக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் என்டர் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரௌசர் லான்ச்சர் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டார் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டார் பிரிட்ஜோடு சேர்ந்து கனெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ பிரிட்ஜில் வந்து நான் என்ன கனெக்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா செலக்ட் பிரிட்ஜில் வந்து நான் ஸ்னோஃபால்க்குன்னு ஒரு பிரிட்ஜை யூஸ் பண்ண போகிறேன். நான் கொடுத்துட்டு நான் கனெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ டார் நெட்ஒர்க்கோட எனக்கு கனெக்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் சரிங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எந்த வித இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் யூஸ் பண்ணல. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி என்ன பர்பஸ்க்காக வந்து டாரோட அதாவது ஆன்லைன் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸு ஒரு வேறு யாராவது எஜுகேஷன் சிஸ்டம்ஸோ அவங்களோட டேட்டாவை சேஃபாக வந்து ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க சரிங்களா. தயவு செஞ்சு இந்த இல்லீகலாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு டார் நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ நான் செட்டிங்ஸில் போய் பார்த்தோன்னா எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டார் நெட்ஒர்க் கனெக்ட்னு இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து இந்த ஜென்ரேட் ஆன வந்து அந்த ஃபைல் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். கேட் கொடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்துருந்தோம்னா அதை மறுபடியும் பார்க்கலாம். கேட்டு ஓகே, இந்த கமாண்ட் எங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆனியன் ஆல்ரெடி வெப்சைட்டை நம்ம வந்து டொமைனை கிரியேட் பண்ணியாச்சு. சரி, எனக்கு வந்து ஜென்ரேட் ஆன என்னோட ஆனியன் லிங்க் இந்த இருக்குது சரிங்களா, வெப்சைட்டோட லிங்க். இதை நான் காப்பி பண்ணி போடுறேன். இப்போ எனக்கு வந்து என்ன ஓப்பன் ஆகணும்னா என்னோட அப்பாச்சி சர்வரோட லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் ஆகணும் சரிங்களா. செக் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, என்னோட சிஸ்டத்தில் உள்ள சர்வரில் உள்ள டேட்டா வந்து எனக்கு இங்கே ஆனியன் வெப்சைட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இது செக்யூர் நெட்வொர்க். இப்படி தான் வந்து ஒரு ஆனியன் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருந்து வந்து நீங்கள் எப்படி இந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கு வந்து நல்ல பர்பஸ்க்காக பயன்படுத்தணும் மட்டுமே யோசிங்க. தயவு செஞ்சு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த கோடை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த கோட்ஸ்லாம் எப்படி எழுதியிருக்காங்க, டார் ப்ரௌசர் எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆக முடியும். அப்போ தான் வந்து எந்த தப்பு நடந்தாலும் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.